தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நடிகர் விஜய் கட்சி தொடங்கினாரு. பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு தகவல் வந்து பரவிக்கிட்டே இருக்குது. அதாவது என்னன்னா, திமுகவில் வந்து முக்கிய நிர்வாகிகள் வந்து விஜய் கட்சியில் சேர போகிறாங்க. அதிமுகவில் இருந்து முக்கிய நிர்வாகிகள் விஜய் கட்சியில் வந்து சேர போகிறாங்க. இன்னொரு பாஜக காங்கிரஸில் இருந்து முக்கிய நிர்வாகிகள்லாம் வந்து விஜய் கட்சியில் சேர போகிறாங்க. இன்னொரு பக்கம் சீமானோட நாம் தமிழர் கட்சியிலேருந்து முக்கிய நிர்வாகிகள்லாம் வந்து விஜயோட கட்சியில் சேர போகிறாங்க அப்படின்னு டெய்லி ஏதாவது ஒரு தகவல் வந்து பரவிக்கிட்டே இருக்குது. இது உண்மையிலேயே வந்து பரகுதா, இல்லை விஜய் கட்சியை சேர்ந்த சிலரை வந்து பரப்பிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு உண்மை தெரியலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த திமுக தரப்புக்குள்ள ஒரு பரவிக்கிட்டு இருக்க தகவல் வந்து மிகுந்த கவனம் பெற்றிருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அடுத்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் ஆகிய 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்குது. இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 13 மாதங்கள் தான் இருக்குது. அந்த சூழ்நிலையில் இப்போவே தேர்தல் களம் வந்து சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. அதனால் ஒவ்வொரு கட்சிகளும் பார்த்திங்கன்னா தேர்தலுக்கான பணிகளை வந்து தொடங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக வந்து என்ன பண்ணிருக்கு, கடந்த 2011, 2016 சட்டமன்ற தேர்தல்களில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வந்து அந்த கட்சி ஆட்சி புரிஞ்சது. ஆனால் 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருச்சு. திமுக ஆட்சியில் இருக்குது. அதனால அடுத்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் கோட்டை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல அதிமுக ரொம்ப கவனமாக இருக்குது. அதுக்கு இன்னொரு காரணம், வெறும் ஆட்சியை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு மீதான விமர்சனங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுலையும் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கவனமாக இருக்காரு. ஏன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் ஆனதுக்கு அப்புறம் அந்த கட்சி எந்த தேர்தலையுமே வெற்றி பெறலை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலும் சரி, இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, இப்படின்னு தொடர் தோல்விகளை சந்தித்து வருது. அதனால எதிர்கட்சிகள் மட்டும் இல்லாமல் அந்த அதிமுகவிலிருந்து பிரிந்து போன ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் இந்த மாதிரியான நபர்களும் என்ன பண்ணுறாங்க, இவரை வந்து தொடர் தோல்வி பழனிசாமி இல்லை 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து கிண்டல் அடிக்கிறாங்க. அதனாலேயே என்னமோ வந்து அண்மையிலே நடந்த ஈரோடு கிழக்கு தேர்தலை வந்து அதிமுக புறக்கணிச்சிருச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து நம்ம தோல்வியை சந்திச்சிட்டோம்னா அது இன்னும் கேலி கிண்டலுக்கு உள்ளாகும் அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே கவனமாக இருக்கிறாரு. அதனால் இந்த தேர்தலில் எப்படியாவது ஜெயிச்சிடணும், அதிமுக மீண்டும் அரியணை ஏறியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து என்னென்னமோ கூட்டணி கணக்குகள்லாம் பேரை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்மையில் திருப்பூரில் நடந்த அதிமுக கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்தில் பங்கேற்ற தொண்டர்களுக்கு குலுக்கல் முறையில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேருக்கு தங்க நாணயம் கொடுப்போம், 300 பேருக்கு வந்து வீட்டுக்கு தேவையான இந்த பொருட்கள்லாம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா துண்டு பிரசுரங்கள்லாம் கொடுத்து தொண்டர்களோட கவனத்தை வந்து ஈர்த்திருக்காங்க. இது வெறுமனே ஏதோ அந்த வந்து கூட்டத்துக்கு வந்து ஆள் சேர்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்தை கூட்டி காமிக்கிறது மூலமாக அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து கூட்டணி பேரம் நடத்தும் போது எங்களுக்கு பார்த்தீங்களா இவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க, இவ்வளோ படை இருக்குது, நாங்கள் இவ்வளோ தொண்டர்கள் இருக்கும்போது நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கூடுதலான இடங்களை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய இடங்களின் எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கான வேலை தான் இந்த ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வந்து ஆள் சேர்க்கிற வேலை அப்படிங்கிற ஒரு தகவல். அது ஒரு ஒரு என்ன சொல்கிற ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்குது. ஆகவே என்னன்னா, இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒரு பக்கம், அதிமுக இன்னொரு பக்கம், இன்னொன்று வந்து பாஜக தனித்து போடுறது. ஏன்னா அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது பாஜக தனித்து தான் போட்டணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து தனித்து தான் போட்டியிட போகிறாரா அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. சீமான் சொல்லவே வேணால், அவர் எப்போதுமே சொல்லக்கூடியது நாங்கள் தனித்து தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த தேர்தலில் 5 முனை போட்டி நிலவக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது வரும் 14ஆம் தேதி சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட் வந்து தமிழ்நாடு அரசு வந்து தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடி தாக்கல் செய்யப்படக்கூடிய இந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா
ஒரு ஏராளமான அறிவிப்புகளோட இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா, தேர்தலை முன்வைத்து மக்களை கவரக்கூடிய அறிவிப்புகளை வெளியிட்டா தான் நம்ம தேர்தல்ல வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாரி ஒரு கருத்த வந்து திமுக தலைமையும் சரி, எல்லாருமே வந்து வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா, பல முக்கிய அறிவிப்புகள், அதாவது வந்து இதுவரைக்கும் விட்டுப்போன சில அறிவிப்புகள் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த அனைத்து ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, அவங்க தேர்தல் வாக்குறுதியில வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அனைத்து குடும்ப தலைகளுக்கும் உரிமை தொகையை குடுப்போம் அப்படின்னாங்க. ஆனா வந்து இப்ப குடுத்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, வந்து குறிப்பிட்ட ஒரு சில பேருக்கு தான் குடுக்குறாங்க. அதுக்குமே என்ன சொல்றாங்கன்னா, தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகளுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த தகுதி வாய்ந்த அப்படிங்கிறத கட் பண்ணிட்டு, இந்த ரேஷன் கார்டு வைத்திருக்கிற அனைத்து வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிற அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் இந்த ரூ. 1000 உரிமை தொகை குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்குது. இல்ல அப்படின்னா, இந்த ரூ. 1000 உரிமை தொகைய வந்து ரூ. 1500 இல்ல ரூ. 2000 உயர்த்தி அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கு இந்த பட்ஜெட்ல அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து பரவிட்டு இருக்குது. அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது பட்ஜெட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். கடந்த 25ஆம் தேதி நடந்த தமிழக அமைச்சரவை கூட்டத்திலயும் இது சம்பந்தமா ஆலோசிச்சிருக்காங்க. இந்த கூட்டத்தில பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி, முக்கிய அமைச்சர்கள் எல்லாருமே வந்து பங்கேற்று பட்ஜெட்ல இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தியெல்லாம் விவாதிச்சிருக்காங்க. அந்த பட்ஜெட்டை தாண்டி அந்த கூட்டத்தில் வேற சில விஷயங்களையும் விவாதிச்சிருக்காங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர்கள் ஒவ்வொரும் தாங்கள் வந்து வெற்றி பெறுவது மட்டும் இல்லாம தங்கள் மாவட்டத்தில் இருக்கிற பிற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்ய வேண்டிய கடமை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும், உதயநிதி ஸ்டாலினும் அமைச்சர்களை எல்லாரும் வந்து அறிவுறுத்திருக்காங்க. அதாவது நீங்க மட்டும் வெற்றி பெற்றா போதாது, ஆட்சியை பிடிக்க முடியாது. உங்களுக்கு மாவட்டங்கள்ல இருக்கிற பிற தொகுதிகளில் நிற்கிற வேட்பாளர்களையும் வெற்றி பெற வச்சு 200 தொகுதிகளுக்கு மேல வந்து திமுகவும் கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற்றா மட்டும்தான் நம்ம மீண்டும் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குறித்து எந்த கருத்துமே யாருமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமை வந்து கட்சிக்கு வந்து அறிமுகத்திருக்கு. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு அண்ணாமலையை பற்றி அண்ணாமலை சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லி தான் இன்றைக்கி வந்து அண்ணாமலை ஒரு பெரிய உயரத்துக்கு போயிட்டாரு. அதே மாதிரி நீங்கள் வந்து விஜயும் வந்து வளர்த்து விட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து அறிவுறுத்தலை வந்து திமுக தலைமை வந்து கட்சி தொண்டர்களுக்கு கொடுத்துருக்கிறதா ஒரு தகவல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சீமானோட வளர்ச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. இன்னொரு பக்கம் திமுக, அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள்ல இருந்து சில நிர்வாகிகள் வந்து விஜய் கட்சியில இணைகிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த இணைப்பு விழா விரைவில் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்குது. ஏன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் வந்து விஜய் கட்சியில் தமிழக வெற்றி கழகத்தில் சேர போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்குது. அதே போல் பாஜகவில் சேர்ந்த 2 முக்கிய நிர்வாகிகளும் விஜய் கட்சியில் சேர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திமுகவில் உள்ள முக்கிய நிர்வாகிகளும் தாவேகாவில் விஜய் கட்சியில் சேர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து பரவிட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியே வரும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்குது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த முக்கிய கட்சிகள்ல இருந்து விஜய் கட்சிக்கு வந்து சில இணைய போறது அப்படிங்கிறது இப்பவே அரசியல் களத்துல இந்த தேர்தல் களத்துல பரபரப்பை உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். மொத்தத்துல பாத்தீங்கன்னா விஜயோட வருகை சீமானின் எழுச்சி. ஏன்னா இப்ப வந்து சீமான் வந்து இப்ப முதல்ல மாதிரி இல்லாம இப்ப வந்து பெரிய எழுச்சியை வந்து உண்டு பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேரோட இந்த வளர்ச்சி பாத்தீங்கன்னா தமிழக அரசியல்ல குறிப்பா வந்து வரக்கூடிய தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பலரும் சொல்றாங்க. பார்க்கலாம் தேர்தல் முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கிற பொறுத்து தான் இவர்களோட எழுச்சி வருகை எல்லாம் எந்த அளவுக்கு மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும்.